ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நான் ரூட் நம்பர் 17 படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துருக்கேன் அபிலாஷ் சார் கூட. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்பவே ரொம்பவே எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அண்ட் வெரி மியூசிக்கலாக ஒரு ஒரு காட்சி நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து டிஓபி சார் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக ஜித்தன் ரமேஷ் சார் பற்றினா சொல்லியே ஆகணும். ரொம்பவே நல்ல லைக் ஐ வாஸ் ஸ்டன்ட் அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது. ஏன்னா வி ஹவ் சீன் ஹிம் அஸ் வெரி ஸ்வீட் நைஸ் சிம்பிள் பர்சன். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படியே வேரியேஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் மியூசிக் சைடு இட் இஸ் அமேசிங். அதில் ஒரு சாங் நம்ம வந்து பார்த்தோம். ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லியே ஆகணும், அமர் சார் பற்றி. ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு டீமே வந்து ரொம்ப இவ்வளோ அன்பாக ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் மாதிரி இருந்தாங்க. அபிலாஷ் சார் எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அனுபவங்கள் எல்லாமே. அபிலாஷ் சார் பற்றி சொல்லணும்னா இஸ் சச் அ டேலண்டட் டைரக்டர். ரொம்பவே ஒரு லைக் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வந்து நான் அப்படி தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். இன்பிட்வீன் அவங்க பிரேக் விட்டால் ஏன் அவங்க பிரேக் விட்டுருக்காங்க அப்படி வந்து இருந்தது. அண்ட் நிறைய புதுமுகங்கள் அவங்க ஆல்ரெடி நிறைய மலையாளத்தில் படம் நடிச்சிருக்காங்க. இதில் நடித்த லீட் ஆக்டர்ஸ் அஞ்சு இருக்கட்டும், அகில் இருக்கட்டும், அண்ட் பர்டிகுலர்லி அதில் நடித்த லைக் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் எவ்ரி ஒரு சின்ன குழந்தைலேருந்து எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ 29ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். போயிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு புது முயற்சி அவங்க சைட்லேருந்து. சின்ன படங்களை வந்து யூனோ இப்போ இப்படி வந்துட்டு இருக்கிற அப்கமிங் மூவிஸை வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள். இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்ட ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரூட் நம்பர் 17 அவராக சொன்ன மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் வேல. அண்ட் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் வந்து எவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருப்பார்னு. ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி சே இந்த ஃபிலிம்லேயும் அவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருந்திருப்பார், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் அபிக்கும் மற்ற எல்லாருக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் இன் த ஃபிலிம். ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கொஞ்சம் வீக்கு. தமிழ் சினிமாவில் இது என்னோட முதல் மேடைன்னு சொல்லலாம். நான் மலையாளத்தில் வந்து கொஞ்சம் படம் பண்ணியிருக்கேன். ஆனால் ரூட் நம்பர் 17 வந்து தமிழ் என்னோட டெபியூட் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது இதில் நான் செகண்ட் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப ஃபன் அண்ட் அட்வென்ச்சரஸ். நிறைய சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் ஜித்தன் சார், மதன் சார், ஹரிஷ் பேரடி சார் இவரெல்லாமே தமிழ் பெரிய ஆர்டிஸ்ட். ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் கோஆப்ரேட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹாப்பியஸ்ட் திங் இஸ் அவர் ஒன் அண்ட் ஒன்லி உசேபச்சன் சார். எல்லாருக்கும் தெரியும் சார் வந்து ஒன் ஆஃப் த எமினன்ட் மியூசிக் டைரக்டர் இன் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. I'm very glad to work with you, sir. Thank you, sir. And the next, our heroine Anju Pandya. Anju பற்றி சொல்லும்போது she is very talented, dedicated artist. Thank you, Anju. Thank you for the cooperation. And then our cinematographer Prashant Anna. இந்த படத்தில் விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ பிரசாந்த் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அவர் ஃபைட் மாஸ்டர் ஜாக்கி ஜோன்ஸ் மாஸ்டர், அவர் எனக்கு ஒருபாடு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் மேக்கப் மேன் ரஷீதிகா இங்கே இல்லை, அவரும் ஒருபாடு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் த மேக் ஓவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட ரூட் நம்பர் 17 படத்தோட டைரக்டர் அபிலாஷ் தி தேவன், அவர் என்னோட குட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ அபிலாஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். Thank you for believing me and giving me such a beautiful character. And in the படத்தோட பேக்போன் என்ன சொல்லலாம், the producer அமர் ராமச்சந்திரன் சார். Thank you sir, thank you for supporting me, thank you so much. இந்த இவெண்ட்டுக்கு வந்த எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும்
இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ் சினிமா அவ்வளோ பிடிக்கும். இன்னும் நிறைய தமிழ் சினிமா நடிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ எல்லாருமே படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், பார்த்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இதோட ஆரம்பமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அபிலாஷ் தேவன் சாரோட பேச்சு வந்து அவ்வளோ இயல்பாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு. அவர் இங்கே மட்டும் இல்லை, செட்டிலையுமே அப்படி ஆள் தான். என்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் ஷூட்டிங்கில் வந்து ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் ஒன்று வரலை. ஒரு நடிகனாக குரூவாக எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருக்குது, எப்போ வரும் என்னாச்சு அப்படின்னு. அவர் ரொம்ப ஜாலியாக ரொம்ப குவைட்டாக சாதாரணமாக இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன சார் வரலையா சார்ண்ணே? வரல, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்புறம் ஒரு டயத்தில் எக்யூப்மெண்ட் வந்துருச்சு, ஆனால் மழையும் வந்துருச்சு. இப்போ அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, இன்னைக்கு எடுக்கக்கூடாதுங்கிறது இயற்கை தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இவருக்கு வரல அப்படின்னாரு. இப்படி ஒரு டைரக்டரால பேச முடியுமா அப்படிங்கிறது வந்து சத்தியமா தெரியல. ஏன்னா டைரக்டர்னாலே செட்டுக்குள்ள பரபரன்னு இருப்பாங்க, ஒரு விஷயம் நடக்கலைன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படி இருப்பாங்க. அந்த படம் கொஞ்சம் கூட கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த குரூ மெம்பருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப ஒரு காமெடியான இன்ட்ரெஸ்டான விஷயம் ஒன்று. நிறைய நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், இங்கே நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். என்னன்னா, இந்த படத்தோட ஜாக்கி மாஸ்டர் இருக்கார் இல்லையா, ஃபைட் மாஸ்டர், அவருக்கு வந்து சம்பளம் என்னங்கிறது ஆரம்பத்திலேருந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரு பார்த்துக்கலாங்கிறாரு. வேலை போய்கிட்டே இருக்கு. 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, 25 நாள் ஆகுது. இப்போ இருந்தால் ஜித்தன் ரமேஷ் சார் ப்ரொடியூசர் எல்லாரும் இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, ஏதாவது கேட்டுருப்பா, திடீர்னு வந்து ரொம்ப பெரிய பணம் சொல்லிட்டாருன்னா கஷ்டமா இருப்போது அப்படிங்கிறாங்க. இப்போ டைரக்டர் சொல்றாரு, இங்கே பாருங்க தயவு செஞ்சு சொல்லிருங்க, அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூட 600 ரூபாய் கூட எங்களை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவர் ஒரு நாளைக்கு 500 ரூபாயா மாஸ்டர் என்னதான் 500 அப்படின்னு அவர் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் டைரக்டர் மட்டும் இல்லை, அமர் ராமச்சந்திர சாரா இருக்கட்டும், கேமராமேன் பிரசாந்த் சாரா இருக்கட்டும், அது மாதிரி ஃபாலிக்கா இருக்கட்டும், ஜித்தன் ரமேஷ் சார், அவர் இங்க உள்ளவங்களுக்கு நான் சொல்ல வேணாம், ஏன்னா அவங்க எல்லாத்தையும் எனக்கு தெரியும். அங்கிருந்து வந்து படம் பண்ணி இந்த படத்தை ப்ரமோஷனுக்காக எவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படின்னா எல்லாமே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி படங்களை, இவ்வளவு ப்ரமோட் பண்ற படங்களை கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அவர் சொன்ன மாதிரி இந்த 2 மணி நேரமும் கண்டிப்பா த்ரில்லிங்கா இருக்கும். சீட் எட்ஜில் நீங்க உட்காந்து பார்க்கலாம், கண்டிப்பா பிடிக்கும். எல்லாத்துக்கும் சொல்லுங்க, படத்தை போய் ஹிட் பண்ணி கொடுங்க. மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்புல மிரட்டுவார், அது எனக்கு 100% தெரியும். ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்ல அவர் மிரட்டினதுலாம் இல்லை, ரொம்ப பாவமா தான் இருப்பாரு. இந்த மிரட்டினது கை தட்டுக்கு பாருங்க அங்க. ஸோ ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் கூப்பிட்டுருந்தாரு, பார்த்துருக்கிறேன். வெரி வெரி டேலண்டட் பர்சன். அந்த படத்துல வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபரானா. அதுல மாடியில் ஒரு சீன் இருக்கும், அதை பார்த்து நான் திருப்பி யோசிப்பேன். அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன். இந்த நிஷா பெரியம்மா சொன்ன மாதிரி எனக்கு தெரியுமா, அவங்க சொன்ன மாதிரி இவருக்கு வந்து எல்லாம் இருந்தும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருக்கீங்க. 718 சைனீஸ்க்கு ரொம்ப நல்ல நம்பரு. ஸோ சைனாவில் கூட அது ரிலீஸ் ஆகும், அதனால நல்ல ஒரு விஷயம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஹோல் க்ரூ. இங்கே ஆங்கர் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு தேங்க்யூ சார். தேங்க்ஸ். சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட். ஆக்சுவலாக அந்த படத்தை பண்ண வேண்டியது பண்ண முடியல, அதில் ரொம்ப வருத்தம் இருக்குது. நான் ஒரு நடிகர், என்னுடைய பேர் சிதம்பரம். எனக்கு வந்து நான் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபிலாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். நாங்கள் எப்போ பேச ஆரம்பித்தாலும் சரி, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக சினிமாலே வளர்ந்து சினிமாலே வாழக்கூடிய ஒரு நல்ல டைரக்டர். அவருக்கு இந்த படம் தயாரிக்க உதவிய நம்ம டாக்டர் அமர் சார், டாக்டர் வினோத் சார், இந்த படத்தை திரையிட உதவிய சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் உண்மையிலே வந்து ஜித்தன் ரமேஷ் சார் மிரட்டும் ரூட் நம்பர் 17 உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப மிரட்டலான படமாக இருக்குது சார். உண்மையிலே சில சீன்ஸ்லாம் பார்த்தேன் சாரோட போய், உண்மையிலே ஹார்ட் டச் பண்ணுது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் அரவிந்த் சார் என் கர்ணன்லேருந்து பழக்கம். சார் வந்து அருவி, அயலி, அப்புறம் மாவீரன், மாமன்னன், இப்போ நூடுல்ஸ் வரைக்கும் இயக்கி உலகம் வந்துக்கிட்டு இருக்காங்க. சாருக்கு ரொம்ப நன்றி.
அப்புறம் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, உள்ளத்திலே மனிதனிட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்திலே உயர்வு. ஒரு தண்ணீரோட உயர்வு எப்படி இருக்கோ அதுக்கு மேல் இருக்கும் தாமரை தண்டின் உயர்வு இருக்கும். எண்ணம் எவ்வளவு உயர்வாக இருக்கோ அதோட வாழ்க்கை திறமை உயர்வாக இருக்கும். அதே மாதிரி இந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது எல்லாருடைய எண்ணமும் வந்து ரொம்ப உயர்வாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இறைவனையும் வேண்டிக்கிறேன்.